நம்மளோட பாடியில நம்ம கட் என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரியுமா? எதுக்காக நிறைய டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்மளோட கட் ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், நம்மளோட கட் ஹெல்த் நல்லா இருந்தா நம்மளோட ஓவரால் ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட் ஹெல்த். இந்த கட் ஹெல்த்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு எல்லாருக்குமே. இந்த கட் ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாடியில உள்ள எல்லா பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, இப்போ கட் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் கட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக், அதாவது வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தான் வந்து நம்ம கட் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆனஸ். எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் அப்படின்னு சொல்றோம். இத தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா செரிமான மண்டலம் சொல்லுவோம். சோ இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல உள்ள எல்லாமே வந்து அதோட ஃபங்க்ஷனை வந்து கரெக்டா பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஹெல்த். இந்த கட் ஹெல்த்னா என்ன, அதை எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன குட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு, எந்தெந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும், இந்த கட் ஹெல்த் வந்து சரியா இல்லைன்னா நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த கட் வந்து நம்ம பாடியில வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில உள்ள என்சைம் அண்ட் ஆசிட் மூலியமா நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டை வந்து சின்ன சின்ன காம்போனன்ட்ஸா வந்து பிரேக் டவுன் பண்ணி டைஜஷன் ப்ராசஸ் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பிளே வந்து ரோல் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற நியூட்ரியன் லைக் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட், இது போல எல்லா நியூட்ரியன்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பிளட்ல இருந்து அப்சார்ப் பண்ணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட மெயினான ரோல். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன். இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து எல்லா நியூட்ரியன்ஸையும் வந்து அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியலை வந்து எலிமினேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலை. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கிற மிச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டூலா வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட மெயினான வேலை. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் அண்ட் இம்யூன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி லிங்க்டு வித் ஈச் அதர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 to 80% ஆஃப் இம்யூன் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்ல தான் வந்து லொகேட்டட் ஆயிருக்கு. அதாவது இந்த கட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்யூன் செல்ஸ்க்கு வந்து ஒரு ஹோம் மாதிரி. இந்த கட்ல உள்ள மைக்ரோபயம், அதாவது வந்து இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குட் பாக்டீரியா அண்ட் வைரஸ் இருக்கும்ல, இததான் வந்து மைக்ரோபயம் அப்படி சொல்லுவோம். இந்த மைக்ரோபயம் வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தோட டெவலப்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ ஒரு பேரியராகவும் ஆக்ட் பண்ணுது. இது லைக் வந்து ஹார்ம்ஃபுல் பேத்தஜன்ஸ் லைக் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரியராகவும் ஆக்ட் பண்ணி இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. சோ இந்த இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்றதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே வந்து ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது போல நிறைய முக்கியமான ஃபங்க்ஷனை வந்து இந்த கட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பாடியில வந்து ரொம்ப பெரிய பெரிய ரோல் பண்ற இந்த கட் ஹெல்த்தை வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சில குட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சோ நம்பர் 1 ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஃபுட். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். சோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுட்டு வந்து சாப்பிடணும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குட் பாக்டீரியாவோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்ஸ். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லைவ் பாக்டீரியா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டுல உள்ள மைக்ரோபியம் இதோட பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புளிக்க வச்ச உணவுப் பொருட்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து அதிகமா இருக்கு. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இட்லி மாவு, தயிர், மோர், யோகர்ட், சீஸ், பன்னீர், வீட்லயே ரெடி பண்ண ஊறுகாய், தென் வந்து பாத்தீங்கன்னா கிமிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லா வெஜிடபிள்ஸையும் வந்து ஃபெர்மெண்ட் பண்ண ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து இந்த ப்ரோபயோட்டிக் வந்து அதிகமா இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக்ன்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த குட் பாக்டீரியாவோட growth வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ப்ரீபயோட்டிக் வந்து எதுலாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா garlic, ஆனியன், பனானா, இந்த ஆஸ்பாரகஸ் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து அதிகமா ப்ரீபயோட்டிக் இருக்கு. சோ இந்த மாதிரியான ப்ரீபயோட்டிக் உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கட் மைக்ரோபியம் growth வந்து நம்மளால ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட் மைக்ரோபியத்தை வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளோட கட் லைனிங்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எந்தெந்த உணவுப் பொருட்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெர்ரிஸ், கிரீன் டீ, இந்த டார்க் சாக்லேட் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து அதிகமா எடுத்துக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய கிடைக்கும். சோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து நிறைய ஃபைபர், ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமா வந்து எடுத்துக்க வந்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல குட் ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ணுது. நம்மள வந்து நல்லா ஹைட்ரேட் பண்றதுனால என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் இந்த ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட் இது எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கும். சோ பர் டேக்கு வந்து 3 to 4 liters வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வாட்டர் வந்து எடுத்து நம்மள நல்லா ஹைட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதாவது நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுப்போம். அது கண்டிப்பா நம்ம எடுத்துதான் ஆகணும். பட் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்குலாம் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை மட்டும் அழிக்கிறது கிடையாது, நம்ம கட்ல உள்ள குட் பாக்டீரியாவும் சேர்த்து தான் வந்து அழிக்குது. சோ நம்ம பாடியில உள்ள குட் பாக்டீரியாவும் வந்து அழிக்கப்படுறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து நம்ம பாடியில ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து நமக்கு வரும். அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயரியா, இந்த ப்ளோட்டிங் சென்சேஷன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெயின் இல்லைன்னா ஒரு மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுது. இது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால நம்ம கட்ல உள்ள குட் பாக்டீரியாஸ் வந்து அழியுது. சோ அதனால இந்த பாக்டீரியா லெவல்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. இந்த இம்பேலன்ஸால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வந்தா மட்டும் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. மத்தபடி எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம அடிக்கடி எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு. சோ நீங்க வந்து ரொம்ப லாங் டைமுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து பாதிக்கும். சோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இருக்கு. லைக் வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ், எக்ஸசைஸ், யோகா. சோ இந்த மாதிரி உங்களுக்கு எது பண்ணா வந்து உங்களோட மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்து பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா ஸ்லீப். இந்த ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைட்டல் பார்ட் ஆஃப் குட் ஹெல்த். ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. எஸ்பெஷலி இந்த கட் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு நல்லா தூங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோபயோத்துக்கு வந்து நல்ல நரிஷ்மெண்ட் கொடுத்து நம்மளோட கட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்மளோட ஸ்லீப்ல வந்து லேகிங் இருக்கு அப்படின்னா கட் இஷ்யூஸை வந்து உருவாக்கும். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின், டைஜஷன் அண்ட் ஃபுட் சென்சிட்டிவிட்டிஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் டு த மைக்ரோபயோம். சோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 7 to 9 hours வந்து கண்டினியூஸா தூங்கணும் ரெகுலரா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் ப்ராசஸ்டு ஃபுட். நிறைய ப்ராசஸ்டு ஃபுட் வந்து சாப்பிடுறது, நிறைய வறுத்த உணவுகள் சாப்பிடுறது, பொரிச்ச உணவுகள் சாப்பிடுறது, நிறைய சால்ட் எடுத்துக்கிறது, நிறைய ஆயில் எடுத்துக்கிறது, அவுட் சைட் ஃபுட் அதிகமா சாப்பிடுறது, இது மாதிரியான ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும். நம்மளோட கட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மென்மையான பாட்டு. சோ அதனால அந்த இடத்துல தேவையில்லாத நெசசரியான ஃபுட்டை வந்து போட்டு அந்த இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணாம அதை நல்லா நரிஷ் பண்ற மாதிரி நல்ல இதமான உணவுப் பொருட்களா வந்து பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். சோ இது மாதிரியான குட் ஹேபிட்ஸை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கட் வந்து நல்ல ஆரோக்கியமா ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். ஓகே, இப்ப நம்மளோட கட் வந்து ஹெல்தியா இருக்கா இல்ல அன்ஹெல்தியா இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்னென்னலாம் நடந்தா நம்மளோட கட் வந்து ஹெல்தியா இல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, அதாவது அடுத்து இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, டைஜஷன், அதாவது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் இல்லைன்னா டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி ஃபீல் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ். நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும்னு எந்த டயட்லயும் இருக்க மாட்டோம். ஆனா வந்து நம்மளோட வெயிட் வந்து தன்னாலேயே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே போல பெருசா ஒன்னும் எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டோம்.
ஆனா நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகும். சோ இது மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அடுத்து ஃப்ரீக்வெண்டா வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் லைக் வந்து இந்த ஆக்னி வருது, இந்த எக்ஸிமா வருது. நெக்ஸ்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், எப்பவும் ரொம்ப சோகமாவே இருக்கிறது, தென் வந்து ஆன்சைட்டி, அதாவது எதுக்கு எடுத்தாலும் பயந்த மாதிரி இருந்துட்டே இருக்கிறது. சோ இந்த மாதிரியான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆர் இதை வந்து கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டொமக்ல உள்ள ஆசிட் அப்படி இல்லைன்னா இந்த பைல் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உணவு குழலோட லைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான எரிச்சலை வந்து உண்டாகும். இதுதான் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹெட்டேக் இருக்கும். சோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளோட கட் ஹெல்த்தியா இல்ல அப்படின்றதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். நம்மளோட கட் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் ஹெல்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.